Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான கருப்பு கவுனியை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு வகையான கஞ்சி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சாதமோ இல்ல டிபன் வகைகளோ சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு தோணாது. அந்த மாதிரி சமயத்துல இந்த ரெசிபியை ஈஸியாவும் நீங்க செஞ்சு முடிச்சிரலாம். சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க. செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊற வைக்கிற டைம் மட்டும் தான். மத்தபடி செய்யறது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இதுல உப்பு போட்ட அந்த கஞ்சியோட நீங்க வந்து ஒரு தொகையல் வகைகள் ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய கஞ்சி, ராகி மாவை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு வகையான கஞ்சி இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த கருப்பு கவுனி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கஞ்சி செய்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியை நம்ம ஊற வைக்கணும். கருப்பு கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊறுனா தான் அதோட சத்துக்களும் நமக்கு கிடைக்கும், வேகிறதும் நமக்கு பக்குவமாக வேகும். இப்போ நான் காலையில் கஞ்சி செய்கிறதுக்கு நைட்டே ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ இதை ஊற வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2லேருந்து 5 தடவை நல்லா கழுவி தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றிருக்கிற தண்ணி, அதாவது ஊறி இருக்க தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நம்ம வந்து சமைக்கிறது யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அதுலேயே நமக்கு சத்துக்கள் இருக்கும். அதனால் அது ஒரு பாத்திரத்துக்கு அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வடித்த தண்ணியை எடுத்து வச்சுருங்க. வேக வைக்கிறப்ப சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கவுனி அரிசியை நம்ம பொடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுட்டு ஊற வச்ச கவுனி அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் குருணையாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக வந்து பொடிச்சிடக்கூடாது. கஞ்சி வந்து வழுவழுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸில் ஒரு விப்பர் மோட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 தடவை விட்டீங்க அப்படின்னா ஊறினதுக்கு அதுக்கும் இந்த மாதிரி கொரப்பாக பொடிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி அரைக்கிறப்ப தான் அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை வேக வைக்கிறது குக்கரில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரும். நல்ல ஒரு பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க. சின்னதாக வச்சு வேக வைக்கிறப்ப வழிஞ்சு கீழே வந்துடும் கஞ்சி வந்து வேக வைக்கிறப்ப. இப்போ இந்த பொடிச்ச கவுனி அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊற வச்ச தண்ணியும் இதில் சேர்த்துக்க போகிறோம். எடுத்த கப்பு, அதாவது நீங்கள் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணி 2 கப் அளவுக்கு இருக்குது. அதாவது 1/2 கப்பில் 2 கப் இருக்குது. மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து 5லேருந்து 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நம்ம வேகிறப்ப ரொம்ப வழிஞ்சு தண்ணி அரிசி எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்காக தான் பக்குவமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதை கலந்துட்டு குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு 4 விசில் விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். அதிக தீயில் வந்து வேக வச்சிங்கன்னா வழிஞ்சு வெளியில் வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் வச்சுருந்தேன். மீடியம் ஃப்ளேமில் வெந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கவுனி அரிசி நல்லா வந்து வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முழுசாக போட்டு வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி குருணையாக பொடிச்சிட்டு வேக வைக்கிறப்ப ஈஸியாகவும் நமக்கு வெந்து வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம 2 டைப்பில் செய்ய போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, அடுத்தது உப்பு போட்டு 2 செய்ய போகிறோம். அதனால் இதை பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாதி எடுத்துட்டேன். இனிப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு சுவை உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கருப்பட்டி எதுவாக இருந்தாலுமே தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் தூசு மண் இருக்கும். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை நல்லா வந்து கரையட்டும். கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான், நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப்பு துருவின தேங்காய் எடுத்து முதல் பால் 2வது பால் 2யும் சேர்த்தது ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இந்த பால் ஊற்றுனதுக்கப்புறமா கொதிக்க வைக்கக்கூடாது. அந்த டேஸ்ட்டும் போயிடும், அதோட சத்துக்களும் போயிடும். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம், சாதாரண பால் ஊற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஊற்றிக்கலாம். இதனால் ஓரளவு ஆறினதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கோங்க. சூடாக வைத்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். நம்மளோட சூப்பரான கவுனி அரிசி இனிப்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக உப்பு போட்டு செய்கிறதுக்கு பாதி கஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம்னா சரியாக இருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் சேர்த்துக்க போகிறேன். மோர் வந்து தேவையான அளவு ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ மோர் ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. அடுத்ததாக வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதை தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா கவுனி அரிசியில் உப்பு போட்ட கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. 2 டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். இனிப்பு கஞ்சியை கொஞ்சம் வெது வெதுப்பாவோ சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான சாப்பாடுன்னு சொல்லலாம். இதே மாதிரி அளவுகளோட இந்த 2 வகையான கவுனியை வச்சு செய்யக்கூடிய கஞ்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.